ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மித்ரா அரவிந்த் யூடியூப் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாருமே பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. பட் இனிமேல் நீங்கள் வந்து வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரண்டிங் சீரீஸோட கண்டினியூவேஷன் தான். ஜென்ரலாக இந்த பேண்டமிக்கில் குழந்தைங்களை யாருமே வந்து இப்போலாம் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் இருக்குது. ஈவன் இந்த ப்ளே ஸ்கூல் கூட வந்து குழந்தைங்களுக்கு இல்லை, எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறது, எப்படி வந்து லைக் ஒரு சைல்டை வந்து வீட்டிலையே பேண்டமிக் சுச்சுவேஷனில் வெளியே கொண்டு போகாமல் ரொம்ப ஆக்குப்பைடாக வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஸோ அந்த ரிசர்ச்சில் கிடச்ச ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸில் உள்ள ஒரு மதர் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி எல்லா எஜுகேஷன் மெத்தட்ஸும் இல்லை. அதில் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபில்டர் பண்ணி கிளாஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பார்த்தேன். அந்த வெப்சைட்டில் வந்து லைக் ஒரு ஹோம் ஸ்கூலிங் எஜுகேஷனுக்கு வந்து கிட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஏஜ் வைஸ் டிஃபர் ஆகும், 1 to 2.5 years, தென் ஒரு கேஜி ரேஞ்ச். ஸோ அது மாதிரி வந்து ஏஜ் வைஸ் டிஃபர் ஆகும். என்னோட குழந்தை வந்து 1.5 years அப்படிங்கிறதுனால ப்ளே கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ அந்த கிட்டோட ரிவ்யூ, ஃபீட்பேக், அதோட அன்பாக்சிங், தென் அதுக்குள்ளே என்ன இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த கிட்டு. இதில் பார்த்திங்கன்னா லைக் இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்கும். ஸோ உள்ளே வந்து சம் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா லைக் ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி ஒரு பவுச்சு. இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் இந்த பாம்பாம்ஸ், அப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்டிக்கு, லேசிங், தென் கொஞ்சம் கிளிப்ஸு, அப்புறம் கொஞ்சம் கிரேப் பேப்பர், இதெல்லாம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ். இவங்களோட கரிக்குலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவங்களோட கரிக்குலம் பார்த்திங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் படித்து காட்டுறேன். லிட்ரஸி ஸ்கில்ஸ், நியூமரசி ஸ்கில்ஸ், கலர்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், கம்யூனிட்டி ஹெல்ப்பர்ஸ், then human body, flowers, fruits and vegetables, shapes, pre-writing skills, transportation, rhymes and stories. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட கரிக்குலமில் இருக்குது. நம்ம கிட்ட உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதோட மெயின் தீம் நான் இப்போது சொன்ன டாபிக்ஸ் தான். இதில் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் கார்டு. நான் ஃபஸ்ட்டு வந்து இது ஃப்ளாஷ் கார்ட்லேயே ரொம்ப சின்ன கார்டு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி அது கூட ரிலேட் ஆன கார்டு. இவங்களுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது, கிளாஸ் மானிட்டர் அப்படின்னு. அதுலேயே கிளாஸ் மானிட்டர் மேஜிக்னு ஒரு ஆப் இருக்குது. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்டை வந்து நம்ம அந்த ஆப்பில் வச்சோம்னா நமக்கு வந்து 3Dயில் தெரியும், ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் தெரியும். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா லைக் ஆல்ஃபபெட்ஸும் நம்பர்ஸும் இருக்குது. ஸோ இது வந்து மேஜிக் கார்டு. தென் இதெல்லாமே வந்து ஃப்ளாஷ் கார்டு. என்னோடய கிட்டில் உள்ள அந்த நம்பர்ஸ் படி இதில் வந்து அரௌண்ட் ஒரு 45 ஃப்ளாஷ் கார்ட்ஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப கிளியராக, க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. நான் இதில் ஒரு ஃப்ளாஷ் கார்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ஷேப்ஸோடதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள், தென் ட்ரையாங்கிள். ஸோ எல்லா ஃப்ளாஷ் கார்ட்லேயுமே வந்து 2 sides இருக்குது. தென் இது என்ன தீமில் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த கரிக்குலம் படித்து காமிச்சேன் இல்லைங்களா, ஸோ அது ரிலேட்டடாக இருக்குது. இந்த கார்னரில் கலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வைலட் கலர் இது மாதிரி. இந்த இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த QR கோடு இங்கே இருக்குது இல்லையா, இந்த மாதிரி QR கோடு வந்து நம்ம கிளாஸ் மானிட்டர் ஆப்பில் வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சாஃப்ட் காப்பியாகவும் அப்படியே கிடைக்கிது. ஸோ அதில் இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷேப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், தென் அதோட யூசஸ் என்ன, அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ஜஸ்ட் இதில் பிகினர் தான். இதில் நானே ஃபஸ்ட்டு நிறையா கற்றுக்கணும். அப்போ தான் வந்து என் குழந்தைக்கு வந்து நான் சொல்லித்தர முடியும். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ், மேஜிக் கார்ட்ஸ், தென் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய A3 ஷீட்ஸ் இருக்குது, நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
ஸோ இது மாதிரி நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் குட், நல்லாயிருக்கு. பட் இதில் வந்து நான் என்ன ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய பொறுமை வேணும். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கற்றுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைக்கு சொல்லித்தர முடியும். எதுக்கு இந்த ஒர்க் ஷீட்ஸ் வச்சுருக்காங்க, எதுக்கு இந்த பிரிண்டபிள்ஸ் வச்சுருக்காங்க, ஆஸ் லைக் ஒரு நர்சரி டீச்சர் அளவுக்கு நமக்கு வந்து அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து பேபிக்கு ஈஸியாக சொல்லித்தர முடியும். கண்டிப்பாக இப்போ இருக்க மதர்ஸ் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு தான் ஆகணும். பேண்டமிக்கில் வந்து நம்ம எங்கேயும் வெளியே அனுப்ப முடியாத சுச்சுவேஷனில். ஸோ அதுக்கெலாம் பொறுமை வேணும். இவங்க கஸ்டமர் சப்போர்ட் நல்லாவே எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் நமக்கு வந்து கைடன்ஸ் இருக்குது, எல்லாமே ஆப்லேயும் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் இல்லை காலில் கூட வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து லைக் 1 இயருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கிட். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3499 வந்துச்சு. மேபி சம்டைம்ஸ் ஆஃபர் இருக்கலாம். நீங்கள் ஆஃபரில் வாங்கினீங்க அப்படின்னா 3200 வரையும் ஆஃபரில் கொடுக்குறதா வந்து நான் பார்த்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கீழே கேளுங்க. ஏன்னா நானுமே இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஆப்பு அண்ட் இந்த கிட்டு. இதில் வந்து லைக் நான் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லை ஏதாவது வந்து நான் இன்னோவேட்டிவாக அதில் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதில் இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். திரும்பி அடுத்த ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.